Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1105 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல லுச்சி கக்கு இவங்க ரெண்டு தலையிலயுமே ஒரு கவி தசி மயங்க வச்சால ரத்தவரி புடிச்சவளா இருப்பா போல. குரூப் எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவான். என்ன கடா CP0 ஆலே போட்டு பொழந்து கட்டிட்டா, என்ன நடக்குது இங்கன்னு ஜோரோ பார்த்துட்டு, ஆமா இந்த மாதிரி பண்ணிட்டியே, எனக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்லையா, உனக்கு ஓகே தானா? அவ சிரிச்சிட்டு, நீ தானே ரொரோனோவா ஜோரோ, ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன்பா. கவர்மெண்ட் ஆளுங்க பண்ற வேலை எதையுமே புரிஞ்சுக்க முடியலையே. அவன் நம்ம ப்ரூக்க பார்த்துட்டு, அந்த எலும்பு கூடுதான சோல் கிங் எவ்வளவு நேரத்துக்கு அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க போற, என்ன பார்த்தா பயமா இருக்கான்னு அப்படியே ஒரு லுக்கு விடுவா. நம்ம பயல பார்த்துட்டு தான் அம்பிட்டு பேரும் பயப்படுவாங்க. இவன் அவளை பார்த்து பயந்து பம்முவான். சரி இப்ப நீ இதை எதுக்கு பண்ண, ஏன் பண்ணன்னு கேட்டா எல்லாம் காரணமா தான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா சொல்லிடுவா, நம்ம ஆளுங்க யாரையுமே அவ அட்டாக் பண்ண மாட்டாளாமா, ஃப்ரெண்ட்ஸுங்களையே ஏமாத்தி இருக்கா. அப்படி இருக்கும்போது எப்படி உன்னை நம்ப முடியுங்கிற மாதிரி கேட்பான். அவ அதை பெருசா கண்டுக்க மாட்டா. அப்புறம் யாருக்கோ போன் பண்ணி, நான் தான் ஸ்டசி, ரெண்டு பேர்த்தையுமே மயங்க வச்சுட்டேன்பா. யாருகிட்டன்னு பார்த்தா ஷக்கா. இந்த மேட்ரு லிலித்துக்கு தெரிஞ்ச உடனே செம கடுப்பாவா. ஏன்னா இவ போய் அவங்கள தோக்கடிக்கணும்னு நினைச்சா கடைசியில இப்படி ஆயிருச்சு இல்ல. இங்க நம்ம ஆளுங்க எல்லாத்துக்கும் தூக்கி வாரி போடும். யோ ராப் லுச்சியவே மயங்க வச்சிருக்கான்னா யார் இவ, என்ன நடக்குதுன்னு மண்டைய பிச்சுக்குவாங்க. அதுலயும் ஜோரோவும் ப்ரூக்கும் ஓகேவான்னு கேட்டா ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. அவங்கள அவ எதுவும் பண்ண மாட்டாம்பாங்க. அப்பந்தான் நம்ம ஆளுகளுக்கே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அவங்கள நார்மலா தானே அங்க சுத்திட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க யோக்கு பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு இதுக்கு மேல சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குது. இந்த நேரத்துல ஃபுல் கட்டு கட்டிட்டு தூங்கிட்டு இருக்கியாமா, ஏந்திரின்னு உசர வாங்கிட்டு இருப்பான். சரி இப்ப இந்த ஸ்டசிங்கிறவ யாரு? இவங்க ரெண்டு பேருமே மொரட்டு பீஸுங்க, பயங்கரமான ஆளுங்க. அவங்களையே இவ தோக்கடிச்சிருக்கான்னா டெஃபினட்டா இவ நார்மலான ஆளே இல்ல. அப்புறம் தான் சொல்லுவான், 20 வருஷமா இவ அண்டர் கவர் ஆபரேஷன்ல அவங்க கூட இருக்காளாமா. சொல்ல போனா அவ இவங்க ஆளுதான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்குள்ளேயே இவங்க ஒரு ஸ்பை அனுப்பி வச்சிருக்காங்க. அதுவும் 20 வருஷமா அங்கதான் இருந்திருக்கா, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஆக்சுவலா இவங்க பிளான் அது கிடையாது. கடைசியில இப்படி ஆயிருச்சுன்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்டசி அங்க புலம்பி தள்ளிட்டு இருப்பா. என்னன்னா இவளோட அத்தாரிட்டியும் லுச்சியோட அத்தாரிட்டியும் ஒண்ணுதான். அதனால செரஃபிமோட ஆர்டரை ஓவர் ரைட்லாம் பண்ண முடியாது. இப்ப இவங்களை ஸ்டாப் பண்ணுனா வேகா பங்க் வந்தாதான் உண்டு. அவங்க பாத்தீங்கன்னா கேஷுவலா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அப்ப திங்கரும் லலித்தும், ஒன்னும் கவலைப்படாத ஸ்டசி, நாங்க வந்துகிட்டே இருக்கோம், டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா இன்னும் வந்து சேர்ந்த பாடு இல்ல. இப்ப எப்படியாச்சும் அவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறத ஸ்டாப் பண்ணுமே, இல்லாட்டி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாம் டன் டனக்கணக்காதான். அதனாலேயே வேகமா அவங்கள தடுக்கிறக்காண்டி போவாங்க. பட் இவங்க போறதுக்குள்ள அவங்க சோழிய முடிச்சிருவாங்க போல. தம்மா கூண்டுக்கு இருந்தாலும் அவங்க பண்ற ஒவ்வொரு அட்டாக்லயும் அந்த பில்டிங் கண்ணா பின்னான்னு செதறிட்டு இருக்குது. லிலித் எல்லாம் பச்சை திட்டிட்டு போவா. இன்னும் எவ்வளவு தைரியம் இருந்தா நம்ம லேப் மேலேயே கை வைப்பாங்கன்னு. அப்படி அடிச்சு புடிச்சு வந்தவ ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டா. வந்தவ அவங்கள உடனே கூப்பிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு. நான் வந்துட்டேன், அடுத்த ஆர்டரை சொல்ல போகிறேன். என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கா, அடுத்தடுத்து ஆர்டர் பண்ணி சாப்பிடுறதுக்கு. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே போடா போட்டுலான்ட்டு ஓங்கி வெட்ட வருவாங்களா, அவளுக்கே தூக்கி வாரி போட்டுரும். ஐயோ சிக்கிட்டமேன்னு திங்கர் காப்பாத்த வருவான். ஆனா காப்பாத்த முடியுமான்னு தெரியல. அப்பதான் ஜோரோவோட என்ட்ரி. சும்மா மாசா இடையில பூந்து தடுத்து அந்த புடிப்பைய கூட சண்டை போடுவான். பரவாயில்ல, ஜோரோ கூட நின்னு சண்டை போறாங்க. பட் அவனுக்கு ஈக்குவலா சண்டை போட முடியல. லிலித்த காட்டுவாங்க. அவ உள்ளுக்குள்ள இருக்கும்போது எப்படி கத்திக்கிட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருந்தா. லைட்டா மரண பயத்தை காமிச்சதுக்கே உட்கார்ந்து கதறி அழுதுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செரஃபிம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு திங்கர் சொல்லும் போதே அங்க அட்டாக் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், பட்டால்னு வெடிச்சு தெரியும். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லிலித் தெரிச்சிருவா. இன்னொரு பக்கம் எடிசன் நின்னுட்டு இருந்த இடத்துல பயங்கரமான அடி. நல்ல வேலை பிராங்கி வந்து லிலித்த காப்பாத்திடுவான். சரி எடிசனோட நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தா அந்த இடம் பயங்கரமா புகஞ்சுகிட்டு இருக்கும். ஐயோ எடிசனே செத்துட்டியா அப்படின்ட்டு கதறி அழ ஆரம்பிச்சிருவா. அப்பதான் நம்ம சஞ்சியோட என்ட்ரி. என்னமா லிலித்து, இந்த பொம்மையை நினைச்சுதான் கவலைப்பட்டு இருக்கியான்னு தூக்கி காமிப்பான். அவ்வளவுதான், அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. எடிசனை புடிச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சிருவா. சரி ஒரு வழியா எடிசன் வந்து ஆர்டரை ஓவர் ரைட் பண்ணதுனால இப்ப எல்லா செரஃபிமும் சைலண்ட் ஆயிட்டாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா போதும், மொத்த இடத்தையும் அழிச்சிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, CP0 ஆளுங்க வந்து பண்ண பஞ்சாயத்தை விட இந்த செரஃபிம் சால டேமேஜ் ஆன இடம் தான் ஜாஸ்தி. ஆமா எனக்கு ஒண்ணு புரியல, இவங்களை அட்டாக் பண்ண சொல்லி அனுப்புனதே வேகா பங்க் தான். அதுக்கப்புறம் தான் சென்டமாரு கமாண்ட் எடுத்தான். சென்டமாரு செத்து போயிட்டான்னா அப்ப அவங்க வேகா பங்கோட கமாண்ட தான் ஃபாலோ பண்ணணும். இப்படி CP0 ஆளுங்க சொன்னதை கேட்டாங்க. ஏன்னா CP0 ஆளு ஒருத்தன் சொன்ன கமாண்டையே இன்னொரு ஆளு மாத்தி சொல்ல முடியாமா, என்னமோ நீ இடிக்குது. உங்களுக்கு யாருக்காச்சும் ஆன்சர் தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி இப்போ ஜோரோக்கு இவங்க யாரு என்னன்னு தெரியல. அதனால ஒழுங்கா தெளிவா சொல்லுவான். லலித் சந்தோஷமா, ஒன்னும் கவலைப்படாத, அவங்க எல்லாருமே என்னோட வாரியர்ஸ் தான். அவங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. அவங்க யாரும் நம்மள அட்டாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா CP0 விட அவங்க தான் ஹை அத்தாரிட்டி. எங்க கமாண்ட கேட்டுதான் இந்த செரஃபிம்ஸ் நடப்பாங்க. அதாவது இப்போ அவங்க கொடுத்த ஆர்டரை நாங்க ஓவர் ரைட் பண்ணிட்டோம், இனி பஞ்சாயத்து இல்லாமாங்க. என்ன பச்சோந்தி மண்டை, ஒன்னும் புரியலையான்னு வந்து செஞ்சு
சஞ்சி கிண்டல் பண்ணுவான். உடனே ரெண்டு பேத்துக்குள்ளயும் சண்டை. என்ன நடந்தாலும் இவங்களுக்குள்ள வர சண்டையை மட்டும் ஸ்டாப் பண்ண முடியல. சரி இப்போதைக்கு இவங்களோட மிஷன் என்ன? எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வேகா பங்க இந்த தீவை விட்டு பத்திரமா வெளியில கொண்டு போகணும். அதனால வாங்க போலான்னு சொல்லி சீரியஸா கத்திட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு இருந்த இவங்க எல்லாத்துக்குமே இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு இந்த தீவுல எனிமீஸ்னு யாரும் இல்ல. ஐ திங்க் அந்த பிளாக் சூட் போட்டவனுக்கு மட்டும் கீழே கொஞ்சம் வெறப்பா நின்னுட்டு இருப்பானுங்க. அது ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல. லெப்ட்ல தட்டினா ரைட்ல போய் வந்துருவானுங்க. பவர்ஃபுல்லான ஆளுங்க எல்லாம் இப்ப இவங்க சைடு இருக்காங்கல்ல, அதனால எந்த பிரச்சனையும் இல்லன்னு வைங்க. ஸ்டசி என்ன பண்ணிடுவான், சேஃப்டிக்காக சி பிரிசம் ஸ்டோன் ஹேண்ட் கஃப் இருக்குல்ல, அதை கக்குவுக்கும் லுச்சிக்கும் போட்டு விட்டுருவான். அவனுங்களும் டெவில் ஃப்ரூட் யூசர் தானே, போட்டு விட்டாதான் கொஞ்சம் சைலண்டா இருப்பானுங்க. என்னதான் எந்திரிச்சு வந்தாலும் அவனுங்க பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது பாத்தீங்களா. இந்த மேட்டரை ஷகாட்ட சொன்ன உடனே சூப்பர் அப். இனி அவனை எந்திரிக்கிறதுக்குள்ள எப்படியாச்சும் லூஃபியோட கப்பல்ல ஏறி இங்க இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிருவோம். இப்போதைக்கு நம்மளால அதான் பண்ண முடியும். சட்டு புட்டுன்னு வான்னு கூப்பிடுவான். அப்படின்னா வேகா பங்கோட சேர்த்தி இப்ப ஸ்டசியும் கப்பல்ல வர போறான். நம்ம சஞ்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. வாவ், ஸ்டசி நம்ம கூட வரான்னு என்ஜாய் பண்ணுவான். இங்க நம்ம லூஃபியும் சாப்பரும் டாக்டர் வேகா பங்கையும் போனியும் எங்க இருக்காங்கன்னு சொல்லி சுத்தி முத்தி எல்லா இடமும் தேடிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு, எங்க போய் தொலைஞ்சாங்க? யோ வேகா பங்கு, நீ இல்லாம இங்க இருந்து போக முடியாதியா, சட்டு புட்டுன்னு வாயான்னு தொண்டைகளையே கத்திட்டு போவான். சரி இப்போதைக்கு லூஃபி இந்த ஐலாண்டுக்கு வந்து வேகா பங்க மீட் பண்ணதுல ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிட்டான். கவர்மெண்ட் ஆளுக கூடயும் டைரக்டாவே ஒரு மோதல் நடந்துருச்சுன்னு வைங்க. நீ இங்க இருந்து எஸ்கேப் ஆனோம். இவன் காட்டு கத்துனாலும் அந்த கிறுக்கு பையன் வேகா பங்க எங்க இருக்கான்னு தெரியல. ஆமா, அந்த லேப் ஃபுல்லா தான் ஏகப்பட்ட கேமராஸ் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது கேமராஸை செக் பண்ணி பார்த்தாலே போதுமே, எங்க இருக்காங்க என்னன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. ஒரு கேமரால கூட தெரியல அவங்க எங்க இருக்காங்கன்னு. இதெல்லாம் டூ மச்சா இல்ல? சரி இனி இதுக்கப்புறம் லூஃபி அவங்க ரெண்டு பேத்தையும் கண்டுபிடிச்சு எந்த பஞ்சாயத்தும் இல்லாம தீவுல இருந்து தப்பிச்சானா, இல்ல நேவியாளுங்க இன்னொரு குரூப் வந்துட்டு இருக்காங்களே அவங்க கிட்ட சிக்கி மறுபடியும் மண்டைய உடைச்சிட்டு இருக்காங்களான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.